ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே மதர்ஸ் டே ஜாலியாக ஹாப்பியாக கொண்டாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வாழ்க்கையிலேயே ஃபஸ்ட் டைம் நான் சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணது இந்த ஒரே ஒரு மதர்ஸ் டே மட்டும்தான். ஏன்னா ஏன் சொந்த காசை போட்டு நான் எங்கள் அம்மாவுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தேன். எப்படி சொல்லுன்னு தெரில. ஏன்னா எங்கள் அம்மா பெருசாக இதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. நான் அவங்கள்ட்ட முன்னாடி சொன்னேன், நீ என்னடா பெருசாக வாங்கி கொடுத்துருன்னு நினைக்கலாம். ஆனால் நான் வாங்கி கொடுத்த ப்ரைஸ் வெறும் 60 ரூபா தான். 60 ரூபாய்க்கு கண்ணாடி வளையல் மட்டும்தான் வாங்கி கொடுத்தேன். ஏன்னா வாங்கின சம்பளம் 700 ரூபா. 700 ரூபாயில் 500 ரூபாய் அம்மாவுக்கு ஒதுக்கினேன் ஃபஸ்ட்டே. 100 ரூபாய் எனக்கு, 100 ரூபாய் அம்மாவுக்கு வளையல் வாங்க. பார்த்தா வண்டியில் பெட்ரோல் இல்லை. ஸோ 60 ரூபாய்க்கு நான் பெட்ரோல் போட்டேன். மிச்சம் இருக்கிறது 140. நான் வளையலுக்கு 10 ரூபா 10 நினச்சிட்டு போய் கேட்டால் வெறும் 60 தான் சொன்னாங்க. எனக்கு 60 ரூபான்னு சொன்னதுமே எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சரி, எனக்கு 60 ரூபாய் கொடுத்துருங்க. வெறும் 60 ரூபா தான். 60 ரூபாய்க்கு எவ்வளோ சந்தோஷத்தை பார்த்தேன்னா, மிச்சம் 500 ரூபாய் எங்கள் அம்மா கையிலே கொடுத்து. கண்ணாடி வளையல் உடஞ்சி போச்சு, எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ தான் ஒரு தாட் வந்துச்சு, சரி நம்ம மதர்ஸ் டே எனக்கு வீட்டில் வெட்டியாக இருக்கக்கூடாதுன்ட்டு வேலைக்கு போயிட்டு எங்கள் அம்மாக்காண்டி பிடிச்ச கலரில் அழகாக ஒரு பேங்க் ஒன்று வாங்கினேன். அதை கொடுத்தனே எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்மளுக்காண்டி முதல் வாங்கி கொடுத்துருக்கானே அப்படின்ட்டு எங்கள் அம்மையும் போட்டுக்கிட்டாங்க. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள அது ரொம்ப சந்தோஷப்படுத்தும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் அம்மா அப்பாவை சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கோங்க. இது ஏன்னா இப்போ சொல்கிறேன்னு கேட்டால், என்னால் வீடியோ கரெக்டாக எங்களுக்கு போஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா என்னோடய சுச்சுவேஷன் அப்படி. என்கிட்ட கரெக்டான ஃபோன் கிடையாது, எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. நீங்களும் உங்கள் அம்மாவை கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். உங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சது தன் பிள்ளைக்கு போய் தான் மிச்சது நமக்கு அப்படின்னு நினைக்கிற அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் உங்களால் கொடுத்தாலும் அது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்தும். இந்த மதர்ஸ் டேக்கு நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு என்ன வாங்கி கொடுத்தீங்கன்ட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். கமெண்ட் பாக்ஸை பார்க்கவும் தெரிஞ்சுக்கிறேன்.